गाइस எப்போ ஒரே மாதிரி போடுறதுனால இப்போ டிஃபரெண்டா ஒரு சின்ன சேலஞ்ச். ஏய் என்ன பயங்கர ஆவா சார் இது. அதான் நான் வீடியோக்கு லைட்டா ஸ்மைல் பண்ணாலும் இந்த மிளகாலாம் பாயத்துமே. கொஞ்சம் பள்ளத்து தான் வச்சுனாலே ஃபுல்லா திங்கணும் சரிங்களா. சமைய உரைக்கல சொந்தக்காரலாம் சொல்லி போன் நம்பர் வர சொல்லிடு. இன்னைக்கு ஒரு பிளட் போர்டு உள்ள போகுது வீட்ல நமக்கு. ஏய் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் காண்டி வியூஸே போமா இருக்கு. அதுக்காண்டி தான் இந்த சேலஞ்சுடா. என்னத்த வியூஸ் காண்டி எல்லாம் பண்ண இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா. பட் இந்த காமெடிலாம் எடுத்தது நான் கிடையாது சரிங்களா. அஜ்மல் தான். இந்த காமெடி பார்த்துல உங்களுக்கே தெரியும். நான் செலக்ட் பண்ண வேற மாதிரி செலக்ட் பண்ணேன். அஜ்மல் அவ்வளோ அனுப்பி விட்டுருக்கேன். நான் எதுவுமே பார்க்கல. லைவா பார்க்க போறேன். ஒரு நாளைக்கு 1000-500 அனுப்புறடா. முடியல என்னால முடியல. அவன் தான் இதையும் சொன்னான். காமெடி சிரிச்சா மிளகா திங்கணும் அப்படின்னா சரிங்களா. ஸோ வந்து மிளகா திங்க போறோம். பச்சை மிளகா காரம் 12 மணி. சரி ஸ்டார்ட் பண்ணவா. என்னெல்லாம் அனுப்பிட்டு இருக்க போறோம் ஒப்பட வாலி. நேரத்துல வீரங்க எல்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் வெளினா என்னன்னு. உடல் வலிவு பெற சக்திமித்ரா பருகுங்கள், ஆரோக்கியமாக இருங்கள். சக்திமித்ரா குடிங்க தெம்பா இருங்க. ஹலோ ஒப்பனோலே அஜ்மல் யாவளை இப்படிலாம் அனுப்பிடுற. கபர் யூ கிரைட் இட்ஸ் ஓவர் டோன்ட் ஃபூல் அரவுண்ட். பாருங்க திங்க. மொழு இந்த மூஞ்சில மொரவாசல் பண்ணிட்டாங்களே. ஒப்பன ஓலி அஜ்மல் உன்னை கொல்லாம பண்ண மாட்டோம்ல. வெயிட் ஃபார் ட்ரிகர் மூமெண்டா. History tells us that powerful people come from powerful places. History was wrong. Powerful people make places. மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் கத்துரு. ஐயோ சிரிச்சு தொலைஞ்சிட்டனே. யார் அவன் அடிக்காம விட்டது கூட கவலை இல்லை. சுத்திட்டு கீழே விழுந்தா தெரியுமா. உனக்கு எல்லாம் தேவையா உன்னால இப்ப நான் மிளகா திக்கணுமியா. சித்தப்பா புலிபாண்டி அவர்கள் சிலம்பாட்ட வீரரும் கூட அந்த புலி இப்பொழுது வானை உடைப்பதை கண்கோலா காட்சி பார்க்க லூஸ் மாதிரி எல்லா காமெடி சிரிச்சிட்டுங்க. பாருங்க திங்க. யாரில் இவன் ட்ரெஸ் போடாம போறான். இவரு அடிச்சு கூட பொழைச்சவன் இருக்காண்டா. ஆனா இந்த பூபதி அடிச்சு பொழைச்சவனே கிடையாதுடா. நெக்கு சிரிப்பே வரல. இல்ல இவ்வளவு பேர் மேல மரத்துக்கு போட்டான். என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க நீங்க? ரயில் ஓட்டு டிரைவர். அதையே விட்டீங்க? வேலை போச்சு. ஏன் வேலை போச்சு? ஈரோட்ல இருந்து மேட்டூருக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தன் வந்து டிராக்ல நின்னுட்டான். அடப்பாவி. உடனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போன் அடிச்சு, சார் இந்த மாதிரி நான் வண்டி போயிட்டு இருக்கும் போது ஒருத்தன் டிராக்ல நின்னுட்டான். எத்தனை பேர் நிக்கிறாங்க? ஒருத்தன்னு சொன்னேன். ட்ரெயின்ல எத்தனை பேர் இருக்காங்க? 1000 பேர் இருக்காங்க. ஒருத்தனுக்காக 1000 பேரை காப்பாத்து அடிச்சு தரலன்னு சொல்லிட்டான். நானும் அடிக்கலான்னு வண்டி ஓட்டணும். அவன் திடீர்னு போய் வாழைத்தோப்பு உள்ளார போயிட்டான். அப்புறம் நான் ஒண்ணு விடுவனா நானும் திரும்பி வாழைத்தோட்டுக்கு போயிட்டேன். அல்ல வேலை. நான் ஜோக் சொல்றேன், எல்லாரும் சிரிப்பாங்க. பயங்கரமா சிரிப்பு. இவ்வளவு பக்கத்துல அடிக்கிறது ரேட்டி ஒன்னும் என்னமானா பண்றது. அந்த அம்மா சிரிக்கி. இந்த கொஸ்டின் கேட்க மாட்டான். இது போன வாட்டி எக்ஸாம்பிள் கேட்டாங்க, அப்போ இந்த வாட்டி கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. ஸோ இதை படிக்க தேவையில்லை. இது பார்க்கறதுக்கே ஈஸியாக இருக்குது, அப்போது இதை கண்டிப்பாக கேட்க மாட்டான்.
புக்கில் இருந்து எந்த கொஸ்டினுமே கேட்கலனா எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸாக தான் கேட்பாங்க. அவுட் ஆஃப் சிலபஸாக கேட்டால் அவங்களே மார்க் கொடுத்துருவாங்க. அவங்களே மார்க் கொடுத்தா நம்ம அது படிக்க தேவையில்லை. ஸோ நம்ம பாஸ். எங்க இருந்து யோசிக்க எப்படிலாம் எனக்கு சத்தியமா புரியல. எப்படில யோசிக்கியா? எல்லாருக்கும் மூளை 1 கிலோ 400 கிராம், எனக்கு மட்டும் 1 கிலோ 500 கிராம். இந்த மாதிரி நானும் யோசிச்சிருக்கேன். எங்க இருந்துல வரீங்க? யாரப்பா இந்த முண்டம்? மச்சி கார் வாங்கலாம்னு நினைக்கிறேன்டா. அது காசு என்னடா பண்ணுவ? நினைக்கிறதுக்கு எதுக்குடா காசு? ஆஹா இது மூளை சம்பந்தப்பட்ட வேலையப்பா. டபக்குன்னு 4 மூளை ஆர்டர் பண்ண சொல்லி சாப்பிட்டு நல்ல வேலையப்பா. அதாவது பெருசா சிரிப்பு வரல, பட் லைட்டா சிரிப்பு வர மாதிரிலாம் காமெடி அனுப்பியிருக்கான். இப்போ லைட்டா சிரிப்பாலும் மிளகா திங்கணும். நான் மட்டும் மிளகா ஃபர்ஸ்ட் டைம் திங்கலன்னு வைங்களேன், எல்லாத்துக்கும் சிரிச்சிருப்பேன். மிளகா தின்ன அந்த காரத்துல சிரிக்கவே கூடாதுன்னு இருக்கேன். அவன் வேஸ்ட் பீஸ் இல்ல சுதா, நான் தான் வேஸ்ட். எத்தனை வருஷமாடா போய் சார்? 10 வருஷமா. அப்ப வயசு என்னடா? 12. என்னடா மென்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்? யாரா மெட்டலு? யார் மெட்டலு? ஒழுங்கு மயிலா ஓடி போயிரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. 2 வயசுலயே செல்ல பிடிச்சி நொட்ட ஆரம்பிச்சிட்டீங்களோ தலைவர். இருக்கிற பிரச்சனையில போங்கடா சில்லற தாயிலீங்களா? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி தறிக்குகள் இருக்குதான் செய்யுது. என் வாழ்க்கையில உன்ன மாதிரி ஒரு முட்டாக்குவ நான் பார்த்ததே இல்ல. பார்க்க முடியாதுடா. பார்க்கவே வேணாம்டா. என்ன கன் எடுத்துட்டான்? வீடியோ முடிஞ்சு கொஞ்சம் காலி தான் சிரிச்சேன். என்னடா ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். வீடியோக்கு சிரிக்கணும் அப்படின்னா மிளகா திப்பேன். ஆல்ரெடி தின்னே முடியல, வயிறுல எரியுதுல. ப்ளீஸ்ல நல்லா சிரிச்சா கண்டிப்பா சாப்பிட்றேன் அப்படி மிளகா. யார் அவன்? எப்படி பார்த்தாலும் நம்ம போயிடா அவன். எல்லாம் பார்த்துட்டே இருப்பேன் எப்போ மிளகா திம்பா அப்படின்னு. எல்லாம் வெறி பிடித்தாம கிடைக்கும். வாத்தியார காத்து நிக்கிறேன் உன் பந்தயத்துக்கு. சிரிக்கல, சின்ன பிள்ளைல அது பாவம்ல, தெரியாதனமா தூங்கி எழுந்துட்டுப்பா. இதெல்லாம் ஃபன்னாடே. இல்ல ஃபேமிலியோட கத்துதுவா. பலூன் தான் அடிச்சு பாமா வெடிச்சு. அண்ணே என்னண்ணே ஓவரா நடிச்சு குமிக்கிறான். லைட்டா சிரிச்சிட்டோம்ல. லைட்டா சிரிச்சிங்களா? லைட்டா சுகமா இருக்கா? சுகமா இருக்கா? சுகமா இருக்கா? பிச்சு பண்ணி சுத்தி விட்டு கீழே ஒரு நேரம் நிக்கிறானா இல்ல வந்து தள்ளாரானு பார்ப்போம். மனசு கஷ்டமா இருந்தா இதை பாருங்க. எவனா உட்காந்துருப்பான், ஏந்திப்பான். அதில் பார்த்தாலே தெரியுதுல அஜ்மல், இதெல்லாம் அனுப்புவேன். காமெடி பண்ண வச்சான், ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு.
இதெல்லாம் இப்போ ஃபீல் பண்ண முடியல. உண்மையாக நம்ம ஒரு பேய் படம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் ஏதாவது சவுண்டு போட்டால் நீங்கள் கண்டிப்பாக பயந்து அலறிடுவோம். அந்த மாதிரி டைமில் இதெல்லாம் கண்டிப்பாக பயங்கர இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். பட் நம்ம இப்போ பார்க்கறதுக்கு பெருசாக பயமாகவும் இல்லை, பெருசாக காமெடியாகவும் இல்லை. தோத்துக்கிட்டே இருக்கே அஜ்மல். உன் பாச்சாலாம் இப்போ இருப்பட மாட்டுக்கு. உன் காமெடிலாம் மொக்கே ஆயிடுச்சு. நீ நானும் ஓடிடலாமா? பாக்குறியாடி ஓடி போற என்னமெல்லாம் வச்சுக்கிட்ட அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து அப்புறம் லாரில அடிபட்ட நாய் மாதிரி சொல்லிட்டாமா. இப்போதான் சொன்னேன் நீ என்ன எல்லா வீடியோ மொக்கையா இருக்குது. அடுத்த வீடியோ லைட்டா சிரிக்க வச்சிட்டேப்பா. அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார், மன்னிச்சுக்கப்பா. லைட்டா சிரிச்சேன், அதனால் பாதிதான். இந்த குண்டு மிளகா ரொம்ப வரைக்கல. எப்போ பாதி கடிச்சதுக்கு என்ன வர வரைக்கும் சாய் சிரிக்கிறம்மா. எதுக்கு? சும்மாதாம்மா. Hey, stop making noise. Sorry, sir. If you see anyone making noise, go and meet that person and knock that person on the head. Okay, sir. Let me say no if you make noise. முடிஞ்சு இப்போ சிரிக்கலாம். சரியா சமத்தியான காவல்லடா. யாராவது பேசினா அவங்கள பட்டியில கொட்டு சொல்றாரு. சார் பேசுற சார் பண்டிலே கொட்ட தெரியுமா? அங்க நிக்க தலடி, அங்க நிக்க. நல்லா நல்லா இருந்துச்சுல. குத்தி கிழிச்சானும் பொழைச்சுக்கு வேண்டி தூக்கி சொருணும். தூக்கி அச்சாம்பர் மேல கட்ட பறகுது. விடவே விடாத, இழு, மெதுவா இழு. இழுத்தியா கஷ்டமா தான் இருக்கும், இப்ப வேகமா இழு, விட்டுறாத. முடியல மாஸ்டர். தூக்கி அடிச்சா கட்ட மறக்குது. இதை போட முடியுமா தெரியல. ஸ்டேக்குதுடா சிரிச்சிட்டு மிளகா திட்டுறோம்னு எனக்கு அது மேட்டரே இல்லடி. மிளகா ரொம்ப உரைக்கல. ஆனால் இது உண்மையாக நல்லா காமெடி. நான் உண்மையாக சிரிப்பு வந்துச்சு. அஜ்மல் நல்லா இருந்துச்சு. ஒரு 4 காமெடி செம்மையாக அனுப்பியிருந்தேன். அவ்வளோதான்ப்பா. ஏப்பா போதும்ப்பா, மிளகாலாம் திங்க முடியலப்பா. அஜ்மல் நீ வாழ ஒரு நாள் இதே மாதிரி ஒரு சேலஞ்ச் வச்சு நீ சிரிக்காட்டியும் இந்த மாதிரி உன மிளகா திங்க வச்சு உன்னை கொல்லாம விட மாட்டோம்ல. எப்பா கொலைப்பட்டாமலே. ஓகே, வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிக்கல என்ன பிடிக்கல அப்படிங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சேலஞ்சில் என்ன சாப்பிட்லாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்ல ப்ராடக்டாக கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமானது கொடுக்காதீங்களா, கஷ்டமாக இருக்குது. அடுத்த சேலஞ்சில் முடிஞ்சால் அஜ்மல் தூக்கிட்டு வரேன். சேர்ந்து நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம். மறக்காமல் அந்த லைக்கை போட்டுருங்க. என்ன பிடிக்கலங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. டாட்டா, பாய் பாய்.